இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2004 வெளிவந்த தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ரெடிக். இது பிட்ச் பிளாக் படத்தோட இரண்டாவது பாகம். பிட்ச் பிளாக்ல பேரு தெரியாத கிரகத்துல சிக்கிக்கிட்டு 3 கொம்புள்ள ஏலியன் பறவைகளை தெரிக்க வர நம்ம ஹீரோ இந்த படத்துல வேற்று கிரக மிருகங்கள் மட்டுமில்ல வேற்று கிரக மனுஷங்களை எதிர்த்து போராடுறாப்ல. நேக்ரோமாங்கஸ்னு ஒரு கூட்டங்க ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா கிரகத்தையுமே அழிக்கிறானுங்க. உலகத்துல சமநிலையை காக்கிறதுக்காக இதுதான் வழி அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறானுங்க இந்த நேக்ரோமண்டேங்க. இவங்களோட கூட்டத்தோட தலைவன் தான் அவனே கடவுள்னு சொல்லிப்பான். இந்த கூட்டத்தை நம்ம தீயவர்கள் அப்படின்னும் அவங்க எல்லாத்துக்கும் தலைவன் இல்லையா, இவன் தீயவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவனும் சாதாரண ஆள் இல்லைங்க, பாதி உயிருள்ள மீதி வினோதமான சக்தி கொண்டவனா. அவங்க எல்லாருக்குமே ஒரு கடவுளா இவன் இருக்கான். ஹீரோ வில்லனை தோற்கடிச்சு பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோவே ஒரு கெட்டவன் இல்லையா, சோ கெட்டவன் வெர்சஸ் கேடு கெட்டவன் மாதிரி ஹீரோக்கும் இந்த தீயவர்களின் கடவுளுக்கும் சண்டை. வாங்க நாம இப்ப கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யூவி சிஸ்டம் பிளானட் 6 காட்டுறாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே ஊதா நிறத்துல இருக்கு. ஒரே பனியா கொட்டுது அந்த கிரகத்துல. ஒருத்தன் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். யாரா இவன்? மூஞ்சி ஃபுல்லாவே வெறும் தாடியும் மீசையுமா இருக்கேன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோ ரெட்டிக்கு தாங்க. அவன் ஓட பின்னாடியே ஒரு குட்டி ஸ்பேஸ் ஷிப்ல 4 பேர் அவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க. 2 பேர் ஸ்பேஸ் ஷிப்ல உட்கார்ந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அவங்களோட பாஸ், ஒரு தாடிக்காரன். மீதி 2 பேர் ஸ்பேஸ் ஷிப்போட ரெக்கையில தொங்கிக்கிட்டு செலந்தி வல மாதிரி ஒன்னு அதுல தொங்கிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து சுட்டுக்கிட்டே வரானுங்க. ஹீரோ ஈஸியா தப்பிச்சு ஒரு பனி கோயக்குள்ள ஓடிடுறான். பின்னாடியே ஸ்பேஸ் ஷிப்பும் போகுது. ஸ்பேஸ் ஷிப்ல இருந்த தாடிக்காரன் திரும்பி பார்க்கிறதுக்குள்ள 2 ரெக்கையிலையும் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா 2 பேர். அவங்க 2 பேரையுமே நம்ம ஹீரோ கொன்னுறான். எங்கடா ஹீரோன்னு தேட அவன் ஸ்பேஸ் ஷிப் மேலேயே நிக்கிறான். மேல இருந்து அப்படியே ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள புகுந்து ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு தாடிக்காரன் கால்ல அப்படியே கத்தியால குத்தி கிழிக்கிறான் நம்ம ஹீரோ. கிழிச்சுக்கிட்டு என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க அதுக்கு தாடிக்காரன் வலி தாங்காம ஹீலியன் பிரைம் கிரகத்துல உனக்கு 1.5 லட்சம் விலை பேசி இருக்கும்னு சொல்றான். தாடிக்காரன் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட ஸ்பேஸ் ஷிப்லயே ஹீலியன் பிரைம் கிரகத்துக்கு கிளம்புறான் நம்ம ஹீரோ. போற வழியிலேயே இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்புக்காரன் இவங்கிட்ட கொஞ்சம் உரண்டு இழுக்க அவனையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கா நம்ம ஹீரோ. அடுத்து அந்த ஹீலியன் பிரைம் கிரகத்தை காட்டுறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்ற அரபி பெருசு போன பார்ட்ல பாத்திருப்பீங்க இல்லையா, உயிரோட கிளம்புனதுல 1-2 பேர் தான். அதுல அவனும் ஒருத்தன். அவன் இங்க தான் இருக்கான். அந்த கிரகத்துல இருக்கிற ரேடியோல அடையாளம் தெரியாத ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிரகத்துல வந்திருக்கு. இந்த கிரகத்துக்குள்ள அந்த அடையாளம் தெரியாத ஸ்பேஸ் ஷிப் நான் சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஸ்பேஸ் ஷிப் தான். இப்போ ஆட்டையை போட்டு வந்துகிட்டு இருக்கா இல்லையா. அப்படி அது உள்ள வந்ததுனால அனுமதி இல்லாம உள்ள வந்ததுனால அலர்ட் அலர்ட் அலர்ட்னு கத்த ஆரம்பிக்குது. அதே நேரம் நம்ம அரபி பெருசா அவன் வீட்டுக்குள்ள போக நம்ம ஹீரோ தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு பழையபடி மொட்டையோட நிக்கிறான். நான் போன பாட்டுல உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா என்னையே கொல்றதுக்கு ஆள் அனுப்புறியா அப்படின்னு நம்ம அரபி பெருசோட கழுத்திலேயே கத்திய வைக்கிறான் நம்ம ஹீரோ. நான் ஒன்ன கொல்ல நினைக்கல அப்படின்னு நம்ம அரபி பெருசு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெருசோட வைஃப் வரா. பெருசுக்கு ஒரு குட்டி பொண்ணு கூட இருக்கா. இந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட நீங்க தான் எங்களை தீயவர்கள்கிட்ட இருந்து காப்பாத்த வந்தீங்களான்னு கேக்குறா. என்னடா இது புது கதையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். பெருசு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. நேக்ரோமண்டேங்க இருக்காங்க பாத்தீங்களா, தீயவர்களோட கூட்டம் ஏற்கனவே சில கிரகத்தை அழிச்சிட்டானுங்க. அவங்க அடுத்ததா இந்த ஹீலியன் பிரைமுக்கு வர போறாங்க. ஹீலியன் பிரைம் கிரகத்தையும் அழிச்சிட்டா இந்த கிரகத்தோட சூரிய வெளிச்சத்தை நம்பி இருக்கிற மற்ற கிரகங்களும் அழிஞ்சிடும். அதனாலதான் மொத்தமா காலி பண்றதுக்காக இந்த நேக்ரோமண்டேங்க வரானுங்க, தீயவர்கள் வரானுங்க அப்படின்னு அந்த அரபி பெருசு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது 3 பேர் கருப்பு ட்ரெஸ்ல உள்ள வரானுங்க. 4வது ஆளா ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கிழவி கண்ணுக்கு தெரியாமையே நிக்கிறா. கிழவியை நோட் பண்ற நம்ம ஹீரோ அவ கழுத்துல கத்தி வைக்கிறான். அந்த கிழவி நான் சொல்றத முதல்ல கேளுன்னு தீயவர்களோட அந்த கூட்டத்தை பத்தி எல்லாம் விவரிக்க ஆரம்பிக்கிறா. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் கொல்றதுதான் இந்த நேக்ரோமண்டேங்களோட திட்டம். இந்த நேக்ரோமண்டேங்களை கொல்ல சூர்யா கிரகவாசிகளால தான் முடியும்னு சொல்றா நம்ம கிழவி. எங்களை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும், நீ பிறந்த கிரகம் அந்த கிரகம் தானே, சூர்யா கிரகத்தை சேர்ந்தவன் தானே நீ அப்படின்னு நம்ம பெருசு கேக்குது. அதுக்குள்ள ஹீலியன் பிரைம் கிரகத்து போர் வீரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி நுழைஞ்சிட்டான்னு நம்ம ஹீரோவை எதிர்க்க வரானுங்க. எரியிறது ஒரே ஒரு மெழுகுவத்திங்க. அந்த மெழுகுவத்தி அணைச்சதும் ஃபுல்லா இருட்டாயிருது. நம்ம ஹீரோக்கு தான் இருட்டிலேயே கண்ணு தெரியும் இல்லையா, ஆனா அந்த போர் வீரர்களுக்கு கண்ணு தெரியாது. இருட்டிலேயே வந்த எல்லாரையுமே புரட்டி எடுக்கிறான் நம்ம ஹீரோ. அடிச்சு போட்டு அரபி பெருசு கிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்களோட இருந்த அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த குட்டி பொண்ணு வளர்ந்துட்டதாவும் ஹீரோவை தான் ஒன்ன தான் கடந்த 5 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த பெருசு சொல்லுது. ஆனா இப்போ அந்த பொண்ணு கிரமட்டாரியா கிரகத்துல ஒரு கைதியா இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மேல ரொம்ப கோபமும் இருக்கிறதாவும் இந்த பெருசு சொல்லுது. அவதான் நம்ம படத்தோட ஹீரோயினா இனி நம்ம பேச போறோம். ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கறான். ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க அதே சமயம் அந்த ஹீலியன் பிரைம் கிரகத்துல தீவிரோட கூட்டம் வந்து இறங்கிடுச்சு. எல்லாரும் தடிமாடுக மாதிரி இருக்கானுங்க. அவங்க இறங்கின அந்த கொஞ்ச நேரத்திலேயே கிரகத்துல இருந்த எல்லா கட்டிடங்களையுமே டேமேஜ் பண்ணிடுறானுங்க. அவனுங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒன்னு நுனியில 4 பக்கமும் தலைய வச்ச மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மட்டும் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டியான மெஷின்ஸ்கள் பறந்து வந்து இந்த நகரத்தையே அழிக்குது. ஒரு பக்கம் அரபி பெருசு தான் ஒய்ஃப்,
குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நடுவுல தீயவர்களும் படை வீரர்களும் வந்துட அரபி பெருசை மட்டும் ஹீரோ இழுத்து காப்பாத்திடுறான். ஒய்ஃபும் அந்த குட்டி பொண்ணும் வேற பக்கம் போயிடுறானுங்க. ஹீலியன் பிரைம் படை வீரர்கள் துப்பாக்கியை வச்செல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த நேக்ரோ மண்டையன்லயே குறிப்பிட்ட ஒரு டீம் இருக்கும். பாக்குறதுக்கு இரும்பு கூண்ட மண்டையில மாட்டின மாதிரி இருப்பாங்க. இரும்பு கூண்டு மண்டையனுங்கன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நடந்த சண்டையில ஒரு கெட்டவனுக்கு மட்டும் அடிபட்டுடுது. சாவர நிமிஷத்துல கையில இருக்கிற கைப்பிடிய ஒரு திருகுறான். அதுல இருந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு பெரிய பால் அப்படியே மேல போய் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. வெடிச்சதுல சுத்தி இருந்த அந்த படை வீரர்கள் எல்லாருமே பஸ்மம் ஆயிரானுங்க. ஆனா இரும்பு குண்டு மண்டையனுங்க அடுத்த வேலையை பார்க்க அங்க இருந்து போயிரானுங்க. அரபு பெருசு அடுத்து போய் ஒய்ஃபையும் குட்டி பொண்ணையும் கண்டுபிடிக்குது. அங்க வர தீயவர்களை சில பேர் முகத்துல ஊதா மாஸ்க போட்டு அங்க செத்து கிடக்கிறவங்க எல்லாம் முழுசா உயிர் போயிடுச்சான்னு செக் பண்ணி இன்கேஸ் ஆகலைன்னா அவங்களையும் போட்டு தெளிக்கிட்டு இருக்கானுங்க. பெருசோட ஒய்ஃபையும் இந்த குட்டி பொண்ணையும் ஊதா மாஸ்க் காரணங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறான். பெருசு வேற வழியா போய் லாக் ஆயிடுது. அந்த பெருசை தேடி ஒரு கெட்டவன் போறான். எருவு மாடு மாதிரி உடம்புல நிறைய கத்தி ஏற்கனவே குத்தி இருக்கு. இருந்துமே ஸ்டெடியா இருக்கான் அந்த கெட்டவன் கையில மாட்ட நம்ம அரபு பெருசு அப்படியே காலி. அரபு பெருசு பணமா பாக்குற நம்ம ஹீரோ அவன் போட்டிருந்த சின்ன கத்தி டாலரை போட்ட ஒரு செயின் எடுக்கிறான். தீயர்களோட அரச சபையை காட்டுறானுங்க. தீயர்களின் கடவுள் நம்ம படத்தோட வில்லன் அங்க இருக்கிறவங்க கிட்ட மனிதர்கள் பிரபஞ்சத்தின் தவறான படைப்பு, அவங்களை அழிக்கிறது தான் நம்மளோட வேலை. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் நம்ம இனத்தவங்களா மாத்திடணும். எனக்கு அவங்க அடிபணியணும். அப்படி அடிபணியாதவங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தவன் எதிர்த்து பேச அவன் ஆவியை மட்டும் தனியா பிரிச்சு உடம்பு பாதி ஆவி பாதின்னு தனியா பிரிச்சு ஆவியை கொன்னுறானா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் விசித்திரமான சக்தி இருக்கும். அந்த கொலையை பார்த்த மத்த மக்கள் எல்லாம் முட்டி போட்டு தீயவர்களின் கடவுளுக்கு அடிபணிறாங்க. ஒருத்தவன் மட்டும் அடிபணியாம நிக்கிறான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. எல்லாரும் முன்னாடியும் அந்த அரபு பெருசை கொன்ன கெட்டவனை தன்னோட 2 கையில இருந்த கத்தியை வச்சு சரக்குன்னு குத்தி கிழிச்சு கொல்றான் நம்ம ஹீரோ. உடனே மிரண்டு போறாங்க எல்லாரும். சுத்தி நின்ன ஆளுங்க இவனை பிடிக்க வரானுங்க. அதுல முக்கியமானவன் ஒரு ஸ்பைக் மண்டையன். அவனும் ஹீரோவை பிடிக்க ஆயுதத்தோட போக ஸ்பைக் மண்டையனோட ஒய்ஃப் தடுக்கிறா. ஸ்பைக் மண்டையன் ஒய்ஃப் ஹீரோ கூட நைஸா பேசி அழைச்சிட்டு போறா. அரண்மனைக்குள்ள சுத்தி காட்டுற மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஹீரோவை நிக்க வைக்கிறான். ஹீரோவை ஒரு ஸ்டேஜ் மேல நிக்க வச்சுட்டு கதவை சாத்திட்டு கிளம்புறா. சுத்தி நின்னு தீயர்களோட கடவுள் அந்த தளபதி ஸ்பைக் மண்டையன் அவனோட ஒய்ஃப் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி ஏதோ ஒரு சுவிட்ச போட ஹீரோ நகர முடியாம இந்த காந்தத்துல ஒட்டின இரும்பு மாதிரி அப்படியே அசையாம நிக்கிறான். அந்த ரூம்ல 4 பக்கம் இருந்தும் ஏதோ ஒரு மெஷின் வெளியே வருது. ஹீரோவோட மைண்ட ரீட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அவனால முடியாது. அந்த மெஷின் ஹீரோ ஞாபகத்துல இருந்த அந்த அரபி பெருசு ஹீரோயின் அப்புறம் அந்த வெள்ளை ட்ரெஸ் கிளவி பத்தி எல்லாம் மைண்ட படிச்சு அப்படியே சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு சூரியன் கிரகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கத்துனதுமே அவ்வளவுதாங்க. உடனே சுத்தி இருந்த அந்த தீயர்களும் கடவுளும் சரி தளபதியும் சரி மத்தவங்களும் சரி ஷாக் ஆயிரானுங்க. அவனை எப்படியாவது புடிங்கடா அப்படின்னு நம்ம கடவுள் ஆணையிட தளபதி அந்த மெஷினை ஆஃப் பண்றாப்ல. இப்போ ஹீரோவால அசைய முடியுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹீரோ தீயர்கள் கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஆனா மறுபடியும் அந்த பிரெஞ்சு தாடிக்காரன் கிட்ட போய் தெரியாதனமா மாட்டிக்கிறான். அந்த பிரெஞ்சு தாடிக்காரன் ஹீரோவை தன்னோட புது ஸ்பேஸ் ஷிப்ல கட்டி வச்சிருக்கான். போன தடவை 4 பேரோட வந்த இவன் இந்த தடவை 5 பேரோட வந்திருக்கான்னு அந்த நிலைமையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நக்கலடிக்கிறாரு. என்னெல்லாம் 5 பேரை வச்சு பிடிக்க வேண்டிய ஆளாடானா அப்படின்னு பேசிக்கிறாரு. எங்கடா போய் என்ன விட போறீங்க அப்படின்னு கூலா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காப்ல. கடைசியில கிரமண்டேரியா அப்படின்னு ஒரு கிரகம் அங்கதான் கொண்டு போய் விட போறீங்களா அப்படின்னு கெஸ் பண்ணியே நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அங்கதான் நம்ம ஹீரோவை கைதியா ஒப்படைச்சு காசு பார்க்க போறான் இந்த பிரெஞ்சு தாடிக்காரன். அவனுக்கு எப்படி இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சதுன்னு இவங்க குழம்புறானுங்க. அடுத்ததா இந்த தீயவர்களோட ராஜசபை இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க ஹீலியன் 2 கிரகத்தை அழிக்கலாமா இல்ல ஹீலியன் 5 கிரகத்தை அழிக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த மேட்டர் எல்லாமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஸ்பைக் மண்டையக்காரன் என்ன பேசுறாங்கன்னு கேட்க ட்ரை பண்றான். தீயவர்களோட ராஜா கடவுள் தலை மட்டும் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, அவனோட ஆவி மட்டும் திரும்பி இந்த பக்கம் பாக்குது. ஸ்பைக் மண்டையனா நோட்டம் பாக்குது. என்ன விஷயம் நம்ம கடவுள் கேட்க ஒரு புது ஸ்பேஸ் ஷிப் நம்ம வழியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் ஸ்பைக் மண்டை. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ட்ராக் பண்ணி ஹீரோவா எப்படியாச்சும் கண்டுபிடின்னு நம்ம கடவுள் சொல்றாப்ல. அதுக்கு இந்த ஸ்பைக் மண்டை நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, வெறும் ஒரு ஆள் தனி ஆள் பின்னாடி நான் போறதா அப்படின்னு வெறியாகிறான். நீ போய் தான் ஆகணும்னு நம்ம கடவுள் உத்தரவு போட அவனும் போயிடுறான். இப்படி எல்லாம் நடந்ததுன்னு நம்ம ஸ்பைக் மண்டை அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்றான். இந்த கடவுளுக்கு உன் அளவுக்கு திறமை இல்ல, அடுத்ததா நீ தான் கடவுளா மாறணும்னு சொல்றான் நம்ம ஸ்பைக் மண்டையோட ஒய்ஃப். இது துரோகம்னு நம்ம ஸ்பைக் மண்டை சொன்னாலுமே ஒய்ஃப் விடுற மாதிரியே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அப்பதான் அந்த ஸ்பைக் மண்டையும் ஒய்ஃபும் வெள்ளை ட்ரெஸ் கிளவிய மத்த ஆளுக பிடிச்சு இழுத்துட்டு போறதா பாக்குறாங்க. அந்த கடவுள் கிட்ட கொண்டு போய் விடுறானுங்க. 30 வருஷத்துக்கு பிறகு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அந்த கிளவிய நம்ம கடவுள் கேட்கிறாரு. உனக்கு நம்ம ஹீரோ பத்தி என்ன தெரியும்னு விசாரிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நோட்ட விட்டுட்டு இருக்கிற நம்ம ஸ்பைக் மண்டையோட ஒய்ஃப் ஏன் அவனை பார்த்ததுமே இந்த தீயர்களோட கடவுள் ரொம்பவே பயப்படாப்ல அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. நீ போய் ஹீரோவை கண்டுபிடி அப்படின்னு உசுப்பேத்துறா. உன்னால முடியும்னு ஏத்தி விடுறா. அந்த பக்கம் அந்த பிரெஞ்சு தாடிக்காரனோட ஆளுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை கிரமடேரியா கிரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்பேஸ் ஷிப் அங்க லேண்ட் ஆனதுமே ஹீரோவை ஏதோ ஒரு வண்டியில கட்டி வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்க. போயிட்டு இருக்கும் போதே கை கால் கட்டி இருந்துமே நம்ம பிரெஞ்சு தாடிக்காரனோட ஒரு ஆளை கொன்னுறான் நம்ம ஹீரோ. வண்டி போய் நின்னதுமே
நாம சரியா 29 கிலோமீட்டர் இந்த வண்டியில வந்திருக்கோம்னு ஹீரோ சொல்ல மத்தவனுங்க வாயா புலக்கறானுங்க. அந்த கிரகத்துல இருந்த தொப்பி போட்ட பாரு ஒருத்தன் இருப்பான், தொப்பி போட்டவன நம்ம கூப்பிடுவோம். அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோவை ஒப்படைக்கிறானுங்க தாடிக்காரன். தொப்பி போட்டவன் நம்ம ஹீரோவை லாக் பண்ணி கயிறை கட்டி அண்டர் கிரவுண்ட்ல இறக்குறான். அங்க ஏற்கனவே நிறைய பேரை அடைச்சு வச்சிருக்கானுங்க கைதிகளா. நம்ம ஹீரோ அவனை கட்டி இறக்குற அந்த கைத்திலேயே தான் உடம்ப சுத்தி கொஞ்சம் மேல வந்து வேகமா சருன்னு கீழே இறங்குவான் பாருங்க. அந்த ஃபோர்ஸ்லயே கையில கட்டி இருந்த அந்த லாக் அப்படியே பிரேக் ஆகுது. அண்டர் கிரவுண்ட்ல அப்படியே ஒரு ஃபைட் நடக்க ஹீரோவை எவ்வளவோ பின்னாடி இருந்து அடிக்க வரும்போது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அடிக்க வரான். அவனோட கழுத்துல சங்கிலியால டக்குன்னு ஒரு ஆளு போட்டு பிடிச்ச அமுக்கி சாகடிக்கிறா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். போன பாட்டுல குட்டி பொண்ணா பார்த்தவ இப்ப இப்படி பாருங்க எவ்வளவு பெருசாயிட்டான்ட்டு. மேல நம்ம பிரெஞ்சு தாடிக்காரன் தொப்பி போட்டவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். நம்ம தொப்பிக்காரன் சொல்றான், என்கிட்ட இப்ப பணம் ஃபுல்லா இல்ல, நான் பணம் ரெடி பண்ற வரை இங்க கெஸ்டா தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் தான் எனக்கு டைம், அதுக்குள்ள நீ பணம் கொடுக்கணும், ஒரு நாள் தான் நான் தங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம கடத்திட்டு வந்த பிரெஞ்சு தாடிக்காரன் சொல்லிட்டு அங்கேயே தங்கவும் முடிவு பண்றான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோவும் அந்த ஹீரோயினும் குட்டி பொண்ணா இருந்தப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா டயலாக்ஸ், அதை பத்திலாம் இப்ப மறுபடியும் பேசிக்கிறானுங்க. அங்க நடந்த அந்த சண்டைக்கு இப்ப பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற கோபத்துல சண்டை போட்டுக்கிறானுங்க. ஹீரோவோட கண்ணுக்கு நேரா லைட்டை காட்டினா அவனோட பார்வை லைட்டா மங்க ஆரம்பிக்கும். அவனால பார்க்க முடியாதுன்னு ஆரம்பத்திலேயே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால சண்டை நடக்கும் போதே பக்கத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸை உடைச்சு அதுல ஹீரோவோட கண்ணை கூசும் போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்த வீக்கான பொண்ணு நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு மார்க்க போட்டுட்டு கோமா போயிடுறா நம்ம ஹீரோயின். தீயவர்கள் உலகத்துல சிறையில அடைச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளை டிரஸ் கிளவிய தனியா கூட்டிட்டு போய் பேசுவா நம்ம ஸ்பைக் மண்டையனோட ஒய்ஃப். வெள்ளை டிரஸ் கிளவி 30 வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யா வம்சம் தான் தன்னோட எதிரியா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கடவுள் சூர்யா வம்சத்துல ஒருத்தன் விடாம எல்லாத்தையும் அழிச்சிடறான். அவன் அழிக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூர்யா கிரகத்தை சேர்ந்தவனால தான் முடியுமா. அந்த கிரகத்தையே அழிச்சிட்டா அப்புறம் இவன் அழியா வரங்கடிச்சிடும் இல்லையா, அதுக்காக ஸ்கெட்ச் போட்டிருக்கான். இதெல்லாம் பிளாஷ்பேக்ல அப்படியே வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் அந்த கிரெமட்டேரியா கிரகத்துல மிருகங்களை திறந்து விட்டுறாங்க அந்த தொப்பிக்காரன். முதல மாதிரி உடலும் நாய் மாதிரி தலையும் வச்சு அந்த ராட்சச விலங்குகள் அண்டர் கிரவுண்ட்ல பசியோட வேட்டையாட ஓடுதுங்க. சிறை கைதிகள் எல்லாம் தெரிச்சு கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஹீரோ மட்டும் அண்டர் கிரவுண்ட்ல நடுவுல ஒத்தையாளா நின்னுகிட்டு இருக்கான். அவனை வேட்டையாட ஒரு மிருகம் அவனை நெருங்கி போகும். கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மிருகத்தோட கண்ணை நேருக்கு நேரா தன்னோட ஜொலிக்கிற கண்ணால கிட்ட போய் பாப்பா நம்ம ஹீரோ. மத்த மிருகங்களா கிடைச்ச மனுஷங்களை ஒரே முழுங்கா வெறித்தனமா வேட்டையாட இது மட்டும் ஹீரோ கிட்ட பெட்டு மாதிரி வளர்த்த நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டு போயிடும். இந்த அதிசயத்தை வாய புலந்து இன்னொரு கைதி பாக்குறான். இந்நேரத்துல கிரவுண்ட்ல எல்லாம் நம்ம ஹீரோயினை சுத்தி வளைச்சிடுவானுங்க. அவகிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு ஒரு கார்டு அவளை தொட்டு தொட்டு செக் பண்ணுவான். ஹீரோயின் சோத்து பக்கம் திரும்பி கையை தூக்கிட்டு நிக்க கார்டு பின்னாடி நிப்பான். திடீர்னு அவ காலை பின்னாடி தூக்கி கார்டோட கழுத்துல எத்துவா. அதுல ஹீரோயின் ஷூ இருந்து ஒரு ஸ்பைக் மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஒன்னு வெளியே வந்து அந்த கார்டை குத்திடும். இதை பார்த்து டென்ஷனான மத்த கார்ட்ஸ் எல்லாம் அவளை சுத்தி வளைக்க ஹீரோ என்ட்ரி அங்க கொடுக்குறாங்க. ஹீரோ கூலா டீ குடிச்சிட்டே வர, நீ எந்த உலகத்துல இருந்து வர்றன்னு இந்த ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கார்ட்ஸ் கேட்பானுங்க. பேசிட்டே இருக்கும்போது டீ கப்பையே ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி ஒருத்தனை சொறி சாகடிப்பான் பாருங்க, செமையா இருக்கும். நம்ம ஹீரோ வெறித்தனம் காமிப்பாப்ல. மத்த காட்ஸ் எல்லாம் இதை பார்த்து அரண்டு போய் செத்தவனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுவானுங்க. என்ன ஏகப்பட்ட பேரு கொலை பண்ண துரத்துக்கிட்டு இருந்ததால உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சாரி கேட்கறான், சமாதானம் பேசுறான். இவளும் உன்னை தேடி கடைசியில் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் எதிர்த்து போராடணும்ன்ற அந்த உணர்ச்சி இல்லாம போய் அப்படியே அடிமையா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு இவளும் சொல்றான். அதே நேரம் அந்த பக்கம் ஸ்பைக் மண்டையும் தளபதியும் ஸ்பேஸ் ஷிப்ல ஹீரோவை தேடி சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. தளபதி அப்பதான் எனக்கு இத்தனை நாளா ஹீரோ மாட்டாம இருக்கிறது ஒரு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தருது அப்படின்னு நம்ம தளபதி சொல்ல, உடனே இந்த நேக்ரோ மண்டை எங்க இந்த டீம்ல இருக்கிற அந்த ஸ்பைக் மண்டை சொல்லுது, என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் செத்தாலும் ஒரு நேக்ரோ மண்டைனா தான் சாவேன் அப்படின்னு உணர்ச்சிவசமா பேசுறான். கிரெமண்டேரியா கிரகத்துல தொப்பிக்காரன் புதுசா தங்களோட கிரகத்தை நோக்கி வர்ற ஒரு தீவிரோட ஸ்பேஸ் ஷிப்பை ஒரு டிவைஸ் மூலமா பாத்துறான் தொப்பிக்காரன். அந்நேரத்துல அந்த தாடிக்காரன் கூட்டம் வந்து காசு கேட்பானுங்க. தொப்பிக்காரன், நான் உங்களுக்கு 70,000 ரெடியா வச்சிருக்கேன், அது போதுமான்னு கேட்க இந்த தாடிக்காரன் ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது அந்த தொப்பிக்காரன், ஒரு பேட் நியூஸும் இருக்கு, தீயவர்களோட ஸ்பேஸ் ஷிப் இங்க வருது, அதுக்கு காரணம் நீங்க தான், உங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறாப்ல. தொப்பிக்காரன் கேங்குக்கும் இந்த தாடிக்காரன் கேங்குக்கும் பயங்கரமா இங்க சண்டை நட ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த தீவிரோட படம் வந்ததுன்னா இவன் பட அவன் படம் பார்க்காம மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண நினைக்கிற நம்ம ஹீரோ அவனை முதல்ல தொங்க விட்டுட்டு இருக்கிற அந்த கயிறை பிடிச்சு ஏறி மேல போறான். மேல போனா பாதி பேர் செத்து கிடக்க, மீதி கார்ட்ஸ ஓடுறானுங்க. தீயவர்கள் ஸ்பேஸ் ஷிப் நம்மள நோக்கி வருது, நாம உடனே போகணும்னு நம்ம ஹீரோ சக கைதிகள் கிட்ட சொல்றான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு ஷாக் ஆகி கேக்குறானுங்க தாடிக்காரன். ஹீரோ கண்ணாடி வழியா வெளியே பாக்குறான். அங்க வர்ற ஹீரோயின் என்ன யோசிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. இந்த கிரகத்தை பொறுத்தவரை வெளியே போறது அப்படிங்கிறது நடக்காத காரியமா, ஏன்னா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் அந்த கிரகத்துல சூரியன் வெடிக்குமா. அப்படி ஒரு செட்டப் கெஸ் பண்ணி பாருங்க. பூமியில 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சூரியன் வெடிச்சா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம்.
தரைக்கு கீழேயே நல்லா குழி தோண்டி ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஏதோ ஒரு பில்டிங்குள்ளேயோ இல்ல பூமிக்கடியிலயோ தரைக்கடலையோ போய் ஒளிஞ்சு போகணும். 3 நிமிஷம் மட்டும் தான் வெளியே வர முடியும் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் அந்த கிரகத்துல இருக்கு. அப்படி அந்த 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெடிக்கும் போது அந்த வெப்பத்துல மாற்ற எவனா இருந்தாலுமே அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்களாம், பஸ்மம் ஆயிடுவாங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கடைசியா நம்ம ஸ்பேஸ்ஷிப் அடையிறதுக்காக ஓடி போகலாம்னு முடிவு பண்றாங்க. ஓடி போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்க்கு போயிட்டோம்னா அங்க எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்றாங்க. ஹீரோ என்ன நம்பி வர்றவங்க வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான். இரவு இருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். அதாவது எங்க இருட்டு இருக்கோ அந்த பக்கம் நோக்கி ஓடுறான். தரை முழுசுமே பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். கருப்பு தரையோட பிளவுல நெருப்பு குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த கைதிகளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிரகத்தோட காட் டெலஸ்கோப்ல கைதிகள் எல்லாம் தப்பி ஓடுறத பாக்குறாங்க. கைதிகள் எல்லாம் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற இடத்துக்கு போறதுக்குள்ள நாம அந்த ஸ்பேஸ்ஷிப் இடத்துக்கு போயிடணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த தீயர்களோடது. அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ்ஷிப் இவங்களுக்கு இல்ல அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கிறானுங்க. இந்த காட்ஸ் ஒரு ஓட்ட மூலமா மேல வந்து இந்த கைதிகளை சுடலாம்னு எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிக்கிற நம்ம ஹீரோ தலைக்கு மேல ஒரு ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு கையில கிடைச்சத வச்சு ஒரு 4 சுழட்டி அவங்க மூஞ்சிலேயே அடிச்சு காட்ஸ குழிக்குள்ளேயே அனுப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லங்க, ஒரு காடை சுட்டு சாகடிக்கிறா. அப்புறம் மலையேற ஆரம்பிச்சானுங்க. அதுக்குள்ள சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிக்க அந்த கோயக்குள்ள பதுங்குவானுங்க. சூரிய வெளிச்சம் வந்தா பதுங்குறது, சூரிய வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஓடுறது. இதுதான் இவங்களோட பிளான். ஹீரோயின் மட்டும் தனியா மாட்டிக்க ஹீரோ ஒரு கயிறை வச்சு ஜம்ப் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திட்டு வரான். செமையா இருக்கும் இந்த சீன். அதுக்கு இடையில இவங்க கூட ஓடி வந்த அந்த கைதி ஒருத்தன் சூரியன் கிட்ட இருந்து வெளிவந்த அந்த நெருப்புல பயங்கரமா மாட்டி பொசுங்கி போறான். தீ அவர்களோட அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்க வந்து இறங்குது. அதுல ஊதா மாஸ்க போட்டவனுங்க மலையவே ஸ்கேன் பண்ணி ஹீரோ ஹீரோயின் 2 கைதிகள் மட்டும் உயிரோட இருக்கிறத பாத்துறானுங்க. யார் அதிகமா கொலை பண்றாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் போட்டி. பறந்து இந்த தீயர்களோட கூட்டத்து கூட சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. 2 கைதிகள்ல ஒரு கைதியை கொன்னுறானுங்க. எல்லாரையும் அடிச்சு நம்ம ஹீரோ ஸ்பைக் மண்டை கிட்ட மாட்டிக்கிறான். மிச்சம் இருந்த ஒரு கைதியை இவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டையில ஹீரோவை காப்பாத்துற முயற்சியில உயிரை விட்டுறான். சூரியன் அடுத்து வெடிக்கிற தருணம் வர ஹீரோயின் நிழல்ல ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோ செத்து போயிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அழுகவே ஆரம்பிச்சறா. அவளை இழுத்துட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு கிளம்புறான் அந்த ஸ்பைக் மண்டை. சூரியன் வெடிக்கிறதுக்குள்ள ஹீரோவை காப்பாத்தி கோயக்குள்ள கூட்டிட்டு போறான் இந்த தீயவர்கள் கூட்டத்தோட தளபதி. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு நமக்கு. ஹீரோ மயக்கம் தெளிஞ்சியல, நீ ஹீலியன் கிரகத்தை சேர்ந்தவனாச்சே, நீ எதுக்கு என்ன காப்பாத்துன அப்படின்னு விசாரிச்சா, ஏன்னா இந்த தளபதி ஆக்சுவலா அந்த ஃபூரிய கிரகத்தை சேர்ந்தவன் தான். யாரு? நம்ம ஹீரோவோட கிரகத்துல பிறந்தவன் தான் அவனும். ஆனா அவனை சாகரியா இல்ல எனக்கு அடிபணிரியான்னு சொல்லி இவங்க கிரகத்தை ஆள் மாதிரி மாத்தி அடிமையா இருந்தாலுமே தளபதியா வச்சிருந்து இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டான், அவனால இந்த கடவுளை கொல்ல முடியும், அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பவர் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால இவனை காப்பாத்திட்டு எப்படியாவது அந்த கடவுளை போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனே அங்க இருந்து அந்த சூரிய தீ குழம்புக்குள்ள போய் விழுந்து சூசைட் பண்ணி செத்து போறான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக் மண்டை நினைச்சுக்கிட்டு தீயவர்களோட அந்த கடவுள் கிட்ட போய் சொல்ல அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து பாராட்டுறாப்ல நம்ம கடவுள். அதே நேரம் அந்த ஹீலியன் பிரைம் கிரகத்துல பெருசோட ஒய்ஃப் உயிரோட இருக்கிற மாதிரியும் குட்டி பொண்ணுக்கு பெருசு சாகரப்ப போட்டிருந்த அந்த செயின் கிடைக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீயவர்களோட கிரகத்துல தான் இருக்கான். அவங்களோட அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயே அவங்க போட்டுக்கிற யூனிஃபார்மையை போட்டுக்கிட்டு உள்ள புகுந்துடுறான். அத நம்ம ஸ்பைக் மண்டையோட ஒய்ஃப் பாத்துறா. பாத்துட்டு போய் ஸ்பைக் மண்டை கிட்ட போட்டு விட்டுறா. ஐயோ இவன் செத்து போயிட்டான்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடவுள் கிட்ட வேற சொல்லிட்டேனே, நான் உடனே போய் கடவுள்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஒய்ஃப் தடுக்கிறா. பேசாம இரு, நம்ம ஹீரோவும் கடவுளும் மோதிக்கிட்டோம், எப்படி அந்த தேவர்களோட கடவுள் ஒரு அடியாவது வாங்குவாரு, காயப்படுவாரு, அப்ப போய் நீ அவரை கொன்னுடு, அடுத்த அரசனாவும் அவர் இருந்த அந்த கடவுள் பொசிஷன்ல நீ இருக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. மத்தவங்களுக்கும் இவன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு பயப்படுறானுங்க. இந்த தீயவர்களோட கடவுளும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அத எல்லார் கூடயும் சேர்ந்து நம்ம வெள்ளை டிரஸ் கிளவியும் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம கடவுள் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, பாதி தான் மனுஷன், பாதி கொஞ்சம் வித்தியாசமான ஆளு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அவன் என்ன பண்றானா ஹீரோவை காத்து மாதிரி சும்மா சுழட்டி அடிக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால சண்டையே போட முடியாதுங்க, அவ்வளவு டயர்டா கிடப்பான். அவனோட உடம்புல இருந்து அந்த ஆவியை மட்டும் பிரிச்சு எடுக்க பார்ப்பான். ஆனா முடியாம போகுது. கடைசியா ஒரு பெரிய வாளை எடுத்து நம்ம ஹீரோவை குத்த பாக்குறான் அந்த கடவுள். அவனை குத்த விடாம தடுத்துறா நம்ம ஹீரோயின். கடுப்பான கடவுள் ஒரு கையில அப்படியே தூக்கி இவளை அடிக்க சம்பவ இடத்திலேயே அவ செத்து போறா. இவளும் செத்து போயிட்டா. அந்த அரபி பெருசை இவங்க போட்டானுங்க அப்படிங்கிற அந்த கோவத்துல ஆக்ரோஷத்துல நம்ம ஹீரோ அப்படியே இந்த தேவர்களோட கடவுளை அப்படியே ஒரு குத்து குத்துறான். அவனோட உயிர் அப்படியே ஊசலாடுற மாதிரி காமிப்பானுங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைச்ச நம்ம ஸ்பைக் மண்டையன் பெரிய கத்தி எடுத்துட்டு இந்த கடவுளை நெருங்குறான். அவனோட உடல் மட்டும் தான் அங்க இருக்கும். அதை அவன் எடுத்து கொல்ல பார்க்க அவனோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா அந்த ஆவி மட்டும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடும். அதே நேரம் நம்ம ஹீரோவும் அவனை கொல்ல பார்ப்பான். இந்த ஸ்பைக் மண்டையனும் கொல்ல பார்ப்பான். ஸ்பைக் மண்டையன் உடலை தான் குத்துவான். கரெக்டா அந்த உடலப்ப மறையும். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் விவரமா அந்த ஆவியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த ஆவியோட இந்த உடல் சேரும் போது கரெக்டா குத்த சம்பவ இடத்திலேயே நம்ம வில்லன் இந்த கடவுள் செத்து போறான். ஸ்பைக் மண்டையை மிஸ் பண்ணிட்டான், இல்லனா அவன் நேரம் கடவுளா இருப்பாப்ல. அப்படியே நம்ம ஹீரோ நம்ம KGF ஓட கிளைமாக்ஸ்ல வர மாதிரியே இவனோட அரியணையில அந்த கடவுள் உட்கார வேண்டிய அந்த அரியணையில போய் உட்கார்றான். எல்லா கெட்டவங்களுமே அவன் முன்னாடி மண்டி போட்டு அப்படியே கும்பிட ஆரம்பிச்சானுங்க. அப்படியே ஹீரோயிசம் உச்சத்துல இருக்கும் பாருங்களா. அப்படியே காமிச்சிட்டு இருக்கும் போதே இந்த படத்தோட ஸ்டோரி முடிக்கிறானுங்க. அடுத்த பாட்டு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், பாப்போம். இதுக்கு முந்தின பாட்டு அடுத்த பாட்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன். சோ கண்டினியூட்டிக்காக அப்பப்ப பாத்துக்கங்க. தேங்க்யூ.